இப்போ திமுகவை இந்த ஓட் பேங்க்குள்ள உடைக்கணும் அப்படின்னா முன்னாள் அமைச்சர்களுடைய அந்த வழக்குகள் மூலியமாக செல்வாக்களை உடைக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா திமுகவுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்துறது. விஜயுடைய பதவியேற்பு விழால நேரு ஸ்டேடியம் நடந்ததுலேயே கைல்வெளி, அதாவது முன்னாள் அமைச்சர் அழகிரியுடைய மகள் அவர்கள் பங்கேற்றாங்க. அதுவே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. என்ன அப்படின்னா தாவேக்கான இணைய போறாங்களா? வரக்கூடிய திருச்சி கிழக்கு தேர்தலில் அழகிரியுடைய மகள் அவர்களை திருச்சி கிழக்குல போட்டியிடலாம். தாவேக்கு எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு முகம் வேணும், அவங்களுடைய குரல் ஒலிக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. தாவேக்கா தன்னுடைய சார்ந்த ஒரு நபரை தான் அவங்க நிப்பாட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்னுடைய கணிப்பை பொறுத்தவரையும் நம்ம ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸா இருக்கிறதா அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. விஜய்க்கு எதிராக அரசியல் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். எப்பவுமே துடுக்கா பேசக்கூடிய ஒரு நபர் யாருன்னா வாடா பார்த்துப்போம் பேசக்கூடிய நம்ம சேகர் பாபு. இப்போ சேகர் பாபு எங்க தாவேக்காக்கு எதிராக யாரும் அரசியல் பண்ணுவாங்க, திமுக எந்த முன்னாள் அமைச்சர்லாம் வரைஞ்சி கட்டிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் செய்தி சேனல்ல அடிபடாத ஒரு அமைச்சராக இருந்தவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். பண மோசடி வழக்கு, அதாவது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் சொல்லி ஒரு வழக்கு ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணன் மேல வந்திருக்கு. தாவேக்காவுடைய அரசாங்கம் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய விஷயங்கள்ல அது போட்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாதான் திமுக மீதான ஒரு அட்டாக்க திமுகவை அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு காலி செய்யவே முடியும். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம கூட விவாதம் செய்ய நாசர் இணைந்திருக்காரு. இன்னைக்கு நடப்பு அரசியல் தமிழகத்துல என்ன நடக்குது என்பது குறித்து அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றாரு. அவருடைய அமைச்சரவை எல்லாம் 35 அமைச்சரவை பூர்த்தி செய்யப்பட்டாச்சு. நேற்றுக்கு 2 பேர் சிறுபான்மை மற்றும் சமூக நீதித்துறைன்னு ஒரு புது துறையை உண்டாக்கி அமைச்சரவையெல்லாம் இது பண்ணியாச்சு. மற்றொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த தாவேக்கா ஆட்சி அமைத்தது திமுக கூட்டணியிலிருந்து தாவேக்காவுக்கு சென்ற திமுக கூட்டணி கட்சியினரே அந்த விரக்தியில திமுகவினர் என்ன பேசுவது என்று தெரியாமல் ரொம்ப விரக்தியில பிதற்றி கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடிக்காரு முன்னாள் அமைச்சர், அவர் பார்த்தோன்னா ரொம்ப விரக்தியில உரிமையில 3ஆம் தர வார்த்தைகளை பயன்படுத்தி காங்கிரஸ் எல்லாம் திட்டுறாரு, கூட சேர்ந்த கூட்டணி கட்சிகளை திட்டுறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது திமுக உடைய முன்னாள் அமைச்சர்கள் அப்படி இவங்க எல்லார் மேலேயும் ஒவ்வொரு குற்ற வழக்குகள் இருக்கு. செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், ரகுபதியா இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், இது மாதிரி ஒவ்வொரு மேலேயுமே ஒவ்வொரு வழக்குகள் இருக்கு. ஆமா, எல்லார் மேலேயுமே ஒவ்வொரு வழக்குகள் எல்லாமே ஊழல் சார்ந்து, குற்ற வழக்குகள் எல்லாமே ஊழல் சார்ந்து, பண மோசடி சார்ந்து பல வழக்குகள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இன்னைக்கு அவங்க எதிர்கட்சியாக செயல்படும் போது, அதாவது தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் செய்து எப்படி இந்த முன்னாள் அமைச்சர்கள் அரசியல் செய்வாங்க? ஏன்னா எல்லாரும் மேலேயும் ஒவ்வொரு வழக்குகள் இருக்கு, எல்லாருக்கும் மேலேயும் ஒவ்வொரு குடுமி விஜய் கையில் இருக்கு. அப்படிதான் பார்க்குறோம். அப்படி இவங்கெல்லாம் யாரெல்லாம் விஜய்க்கு எதிராக அரசியல் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். எப்பவுமே துடுக்கா பேசக்கூடிய ஒரு நபர் யாருன்னா வாடா பார்த்துப்போம் பேசக்கூடிய நம்ம சேகர் பாபு. இப்ப சேகர் பாபு எங்க தலைமறைவு அவரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு 4 கொலை முயற்சி வழக்கு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எங்க இருக்காருன்னு தெரியல. இப்போ தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் விஜயை பத்தி துடுக்கா பேசிட்டு இருந்த பல பேருமே இப்போ அமைதியா விஜய் பத்தி இல்ல, பத்திரிகையாளர் மைக் நீட்டினாலே ரொம்ப வாய் துடுக்காங்க. ஏன்னா ஆதரவா திமுக ஆதரவா கேட்டா பதில், இல்லைன்னா வா போ இருக்கக்கூடிய சேகர் பாபு அமைதி ஆயிட்டாரு. அதே போல துளிட்டு இருந்தா இன்னும் துரைமுருகனா இருக்கட்டும், மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா அமைதி ஆயிட்டாங்க. ஆமா, செந்தில் பாலாஜி மேலேயும் கேஸ் இருக்கு. இப்போ எப்படி விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணுவோம் நம்ம எதிர்பார்த்தோம். பர்மிஷன் கேட்டிருக்காங்க விஜய் கிட்ட பர்மிஷன். இப்ப செந்தில் பாலாஜி அமைதி ஆயிட்டாரு. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யாரா தாவேக்காக்கு எதிராக யாரா அரசியல் பண்ணுவாங்க, திமுக எந்த முன்னாள் அமைச்சர்லாம் வரைஞ்சி கட்டிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் செய்தி சேனல்ல அடிபடாத ஒரு அமைச்சரா இருந்தவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். அதுவும் அவர் ஒரு அதிமுக ரத்தமா இருக்கக்கூடிய அங்க இருந்தா போனாரு. இவருக்கு ஒரு பூர்வீகமா இருக்கக்கூடிய திமுக காரணம் கூட அந்த கோவம். ஆமா, இப்ப யாரா அவரு அப்படின்னு பார்த்தா முன்னாள் அமைச்சர், அதாவது மீன்வளத்துறை அமைச்சர். இன்னைக்கு அந்த மீன்வளத்துறை யாருக்கு போயிருக்குங்கிறத பாத்துக்குவோம், அதை விட்டுருவோம். அதே தூத்துக்குடிக்கார ஸ்ரீநாத்துக்கு போயிருக்கு. அதே மீன்வளத்துறை அமைச்சர் இவர் என்ன துறையில அமைச்சரா இருந்ததுன்னே பல பேர் தெரியாது. அதனால மீன்வளத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஸ்ரீநாத் எந்த மீன்வளத்துறைக்கு அமைச்சரா இருக்காரோ அந்த மீன்வளத்துறையோட அமைச்சரா இருந்தவர் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் தான் 2 நாட்களுக்கு முன்பு நீங்களே சொன்ன மாதிரி இந்த குளத்தூர் மக்கள் எல்லாம் கேடு கெட்டவர்கள் அப்படின்னு பேசினாரு. ஆதவர்ஜுன் சட்டை கிளிப்பன்னு பேசினாரு. தூத்துக்குடிக்கு வர முடியாது, தூத்துக்குடி பக்கம் வர முடியாதுன்னு சொன்னாரு.
இப்படி பல விஷயங்களை, அதாவது இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, விஜய்க்கு என்னவோ கிறிஸ்தவர்கள் தான் ஓட்டு போட்டாங்கங்கிற மாதிரி எங்க பேசியிருப்பாரு. நீங்க எல்லாம் வந்து இப்ப என் பேர் ஜோசப் அனிதா கிருஷ்ணன்னா எனக்கு வாக்களிச்சிருப்பீங்க, ஜோசப் விஜய்ங்கிறனால தான் நீங்க எல்லாம் கிறிஸ்டியன்கள் வாக்களிச்சீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு இப்படி எல்லாம் பேசினாரு. அதாவது விஜய்க்கு வந்து விஜய் அரசியல் சரியா தப்பா அப்படின்றது நமக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா விஜய்க்கு வாக்களித்தவங்க ஏதோ கிறிஸ்தவர்கள் தான் வாக்களித்தாங்கிற மாதிரி மோசமான அரசியல் அது. அப்படின்னு பார்க்கவே கூடாது. அவர் வந்து என்னன்னா அந்த வன்மத்தை கக்குறாரு. விஜய் வந்து கிறிஸ்டியனுங்களால வாக்களிச்சிங்க, இப்ப நான் வந்து ஜோசப் அனிதா கிருஷ்ணன்னா எனக்கு வாக்களிச்சிருப்பீங்க தானே அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சோ இந்த பேச்சு இப்படி அந்த வார்த்தை பக்கத்து மாவட்டம் கன்னியாகுமரி போயிட்டு அவர் பிரச்சாரம் செஞ்சாரு. அது பெரும்பான்மையான ஒரு சிறு கிறிஸ்தவர்கள் தான் இருக்குது. அங்க விஜய் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. ஆமா. சோ இதுலயே வந்து அடிப்படையே வந்து தப்பா அவர் பேசுவதுங்கிறது ஒரு உண்மைக்கு மாற்றமான ஒரு தகவல் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்படி பேசிட்டு இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன், அதாவது பரம்பரை திமுக காரெல்லாம் வாய் மூடி இருக்கும் போதே இப்படி சொல்லிக்கிட்டு வந்தவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். இப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு இடி வந்து ஒரு கேஸ் எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு கடிதத்தை தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கு. அதாவது என்னன்னா பண மோசடி வழக்கு, அதாவது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்தார், பணம் வச்சிருக்காரு, சொத்து சேர்த்திருக்காருன்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணன் மேல வந்திருக்கு. இதுல அவர் மேல நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு மாநில அரசுல ஒரு அனுமதி கேட்கணும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இடி அமலாக்கத்துறை வந்து நீங்க வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏற்கனவே இப்படி துள்ளிக்கிட்டு இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இப்போ நேற்று தான் பேசினாரு. இன்னைக்கு இடி தரப்புல விஜய்க்கு இன்னைக்கு வந்து தாவேக அரசுக்கு அனுமதி கோரி வந்திருக்கிறாங்க. இது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் போய் சரண்டர் ஆக வேண்டியதுதான். ஐயோ தெரியாதனமா பேசினேன். அதாவது ஒரு படத்துல வடிவேல் பொண்ணு தெரியுமா, தெய்வமே நான் உங்ககிட்ட பேசுறதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பேசுகிறேன், உள்ள உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கேங்கிற மாதிரி இப்போ ஆல்ரெடி அனிதா ராதாகிருஷ்ணன் துள்ளிக்கிட்டு தான் இன்னையிலேருந்து அமைதி ஆயிடுவாரு, தலைமுறை ஆயிடுவாரு. ஐயோ அவரை பத்தி நான் பேசவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னு சொல்றாங்க. என்னன்னா இப்போ திருமாவளவன் போயிருக்காரு இல்லைங்களா, அதாவது அவர் வந்து திமுகவுடைய உளவாளி தான். இந்த ஊழல் வழக்குகளை வந்து விஜய் சீண்டி எடுத்துக்கூடாது, அந்த பண்டலை அந்த தூசி தட்டிடக்கூடாது, இதரையெல்லாம் வைத்து அந்த ஊழல் வழக்கு இவள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதற்காக இவரை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்ற போல ஒரு சொல்றாங்க. 1000 பேசிக்க வேண்டியதுதான். என்ன நமக்கு என்னன்னா, முன்னாள் அமைச்சர்கள் மேல இப்போ ஒண்ணும் இல்லைங்க, தாவேகாவுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீண்ட காலத்துக்கு நம்ம வந்து கட்சியை தக்க வைக்கணும் அப்படின்றது, ஆட்சியை தக்க வைக்கணுங்கிற ஒரு பெரிய முயற்சி தாவேகாவுக்கு இருக்கு. அப்படி வந்து திமுக பலகீனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய மீதான இந்த மாதிரி வழக்குகளை நடவடிக்கை எடுக்கிறது மூலியமா தான் இப்போ பாவீங்களா இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கீங்களா, 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டை வந்து கடன் வச்சுட்டு இவ்வளவு கோடி நீங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களா, இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கீங்களாங்கிறத மக்கள் கிட்ட இதை கொண்டு போறது மூலியமா மட்டும்தான் திமுக மீதான இன்னமும் ஒரு இன்டெலெக்சுவல். ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா, ஒரு திமுகங்கிறத ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா தனிப்பெரும்பான்மை தாவேகா பெறல. இது 1,76,00,000 வாக்குகள் பெறுதுன்னா அது ஒரு 1,54,00,000 வாக்குகள் பெறுது. அப்போ முழுமையாக இன்னும் இந்த மக்கள் வந்து திமுகவை முற்றிலுமாக வெறுக்கல, முற்றிலுமாக நிராகரிக்கல. திமுகவிலே மக்கள் இன்னும் ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கிறாங்கிறத இந்த ஓட் ரேஷியோ காட்டுது. அப்படி இருக்கும்போது திமுக மீதான அந்த கோர் ஓட்டு இருக்குல்ல, அது பெரிய அளவுல இன்னைக்கும் அடிவாங்காம தான் இருக்கும்போது, விஜய் அவர்கள் இந்த மாதிரி தாவேகாவுடைய அரசாங்கம் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய விஷயங்கள்ல அது போட்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாதான் திமுக மீதான ஒரு அட்டாக்க திமுகவை அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு காலி செய்யவே முடியும். அப்ப அந்த அடிப்படையில விஜய் அவர்கள் இந்த மாதிரி சமரசம் செய்வாருங்கிறதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அது முதலமைச்சரா பதவியேற்று ஏறத்தாழ ஒரு 10 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்காரு? டைம் வேணுங்க. இப்போ டைம் வேணும்னு சொல்றீங்க நீங்க, ஆனா இப்போ மேற்கு வங்கத்தெல்லாம் பார்த்தோம்னா பாஜக ஆட்சி வந்திருக்கு. வந்த மறுநாளே பார்த்தோம்னா எல்லா இந்த நிலுவையில் இந்த வழக்கெல்லாம் ஒரு தூசு தட்டா. அதுதாங்க இப்போ ஏன் இல்ல அதுதான் இப்போ நீங்களே இந்த புள்ளிக்க வர அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பேசினாரு, இப்படி ஒரு விஷயம் வருது. செந்தில் பாலாஜிக்கு நேற்றைக்கு முதல் நாள் ஒரு இதே போல ஒரு கடிதம் ஒன்று ஏற்கனவே அனுப்பியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு செய்தி ஒன்று பேசப்பட்டுச்சு. இப்போ அது மாதிரி இருக்கும்போது இப்போ இவர் பேசினாரு. இனிமேல் இப்போ இது வந்து என்னன்னா 120 நாள் டைம் கொடுப்பாங்க. 120 நாட்களுக்குள்ள தமிழக அரசு இதுக்கு அனுமதி அளிக்கணும். அனிதா ராதாகிருஷ்ணன் மேல இடி இந்த அமலாக்கத்துறை இந்த விசாரணை அனுமதி அளிக்கணும். 120 நாட்களுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அமலாக்கத்துறை நேரடியாக விசாரணை செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அமலாக்கத்துறைக்கு ஒரு தனிச்சான அதிகாரம் இருக்கு, அதை நோக்கி போவோம். விஜய் அவர்கள் இந்த மாதிரியான வழக்குகளை என்ன செய்ய போறாரு,
இப்போ அதே போல் கிரனைட் சம்மந்தமான ஊழல்கள்லாம் சகாயம் அவர்கள் வந்து பெரிய அளவில் ஆய்வுகள்லாம் பண்ணி அந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு. அதையெல்லாம் விஜய் வெளியே விட போறாரா, இல்லை முன்னாள் அமைச்சர்கள் மீதான இப்படியான வழக்குகள்லாம் எடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். எனவே இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினவருக்கு இன்னைக்கு செகுத்திலே குத்துற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. இனிமேல் ஆள் வந்து என்ன பயத்துல கடப்பாரு, இனிமேல் அவர் வெளியே வர மாட்டாரு, வாயை பேச மாட்டாரு அப்படின்னு தான் பாக்குறோம். அதான் நடக்குது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அண்ணன் மகள் கயல்விழி தொடர்ந்து வந்து அவங்க அப்பா வெளியேற்றியது முதலே அவர் ரொம்ப விரக்தியில் இருந்தாங்க. தொடர்ந்து பேட்டிகள்லாம் கொடுத்திருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்பா என்ன தவறு செய்தார், நீங்க வந்து மீண்டும் கட்சியில் சித்தப்பா சேர்க்கணும் அப்படின்ற போல வெளிப்படையாக ஒரு தனியார் ஊடகத்தெல்லாம் கொடுத்திருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா விஜய் எல்லாம் சந்திக்கிறதுக்கு போயிருப்பதா செய்திகள் வெளியாச்சு. அதே போல பதவியேற்பு விழாவில் கூட அவங்க பங்கேற்று இருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க கட்சியில போயிட்டு இணையறதுக்கான அத்தியாயம் துவங்கிடுச்சா? இல்ல அதான் இப்போ திமுகவை அழிக்கணும், இல்லை நீண்ட காலத்துக்கு நம்ம ஏற்கனவே இப்போ கொஞ்சம் முடி சொன்னோம்ல, திமுகவுடைய ஓட் பேங்கிங்கிறது இன்னும் பெரிய அளவில் சேதாரம் இல்லாமல் அப்படியே தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ திமுகவை அந்த ஓட் பேங்க்குள்ள உடைக்கணும் அப்படின்னா, ஒன்று முன்னாள் அமைச்சர்களுடைய ஓட்டுகளை உடைக்கிறது, முன்னாள் அமைச்சர்களுடைய அந்த வழக்குகள் மூலியமாக செல்வாக்களை உடைக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, திமுகவுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்துறது, ஒரு பெரிய ஓட் பேங்கை உடைக்கிறது அப்படின்றது மூலயமா தான் திமுகவுக்குள்ளே இன்னும் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். நம்மளே தெரியும், திமுகவில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் மிகவும் செல்வாக்கான ஒரு தலைவராக இருந்தவர் தான் மு.க. அழகிரி. என்னதான் வந்து இந்த சைடில் ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையும் திமுகவுடைய முகமாக இருந்தவர் அழகிரி. இன்னமும் இப்போ வேணா அவருக்கு சில அளவில் இல்லாமல் இருந்திருக்கலாமே தவிர, ஒரு நாள் சென்னையில் அழகிரி ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தேர்தல் அழகிரி திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தென் மாவட்டங்களை தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழ் வச்சிருந்தவர் தான் அழகிரி. இப்போ அவர் வந்து நீண்ட காலமாகவே அரசியலில் ஒதுங்கி தான் இருக்கிறாரு, சும்மா முடங்கி போய் தான் இருக்கிறார். அவங்க மகளே கூட சொல்லுவாங்க, அப்பா இப்பெல்லாம் வந்து முடங்கி போய் தான் இருக்காரு. ஒரு வேறு கட்சி ஏன் சூஸ் பண்ணாமலே இருக்காரு பாருங்க. திமுக தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவர் இன்னும் அரசியல்லேருந்து முழுமையா வெளியே போய் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து தாவேகாவுடைய அரசாங்கம் யாருமே எதிர்பாராத நிலையில் அவங்களுக்கு வந்து ஒரு 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. முன்பே வந்து அழகிரியுடைய குடும்பத்துக்கு இப்படி போய் தாவேகாவில் அவங்க மகள் கயல்விழி போய் சேர்றதெல்லாம் இருந்திருக்கிறாங்க. சேரெல்லாம் இருக்கும்போது நம்ம போய் இப்படி போய் திமுக எடுத்து போய் நின்றா நம்ம வந்து மவுசு இல்லாமல் போயிடுவோமே, ஒரு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்துகிற மாதிரி போயிடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தாவேகா வந்து ஒரு அரசாங்கமாக வந்துருச்சு, ரொம்ப வலிமையான கட்சியாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு அரசியல் எதிர்காலமே இல்லை. அவ்வப்போது கனிமொழி வந்து மாநில அரசியலுக்கு வருவன்னுலாம் பேசுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை விட்டுருவாங்க, அதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அதிகார மையத்துக்குள்ள அழகிரி குடும்பம், நம்மளும் வந்து அதே கலைஞருடைய ரத்தம் தான், நம்மளும் அவருடைய தான். ஆனா ஸ்டாலின் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் நமக்கு இல்லையே. ஸ்டாலினுடைய பையன் துணை முதலமைச்சர் ஆயிட்டு அவங்க மருமகனுக்கு ஒரு மிக முக்கிய பங்கெல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா வந்து இவங்களுக்கு எதுவும் கிடையாது. இப்ப பார்த்தோம்னா தாவேக்கால கூட பல்வேறு தரப்பினர் இப்போ வந்து 20% கிட்ட வந்து மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க தான் அமைச்சராக பார்க்க முடிஞ்சது. நமக்கு தனபாலுடைய மகன்லாம் இருந்து ஆயிருக்காரு. சோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் உறுத்தி இருக்கும்ல, உறுத்தி இருக்கு. நமக்கு ஒரு அதிகார மையம் வேண்டும், நமக்கு ஒரு ஆட்சியில் அதிகாரங்கள்லாம் வேணும், வெறும் ஸ்டாலின் குடும்பத்தோடய இல்லாமல் நம்மளுக்கு வேணும். அப்படிங்கும்போது அவங்களுடைய மாற்று ஆப்ஷன்லாம் வந்து தாவேகாவாக கருதுறாங்க. அதுவும் இல்லாமல் என்ன பேசப்படுது அப்படின்னா, அவங்க வந்து தீவிரமான விஜய் ரசிகை, சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்படின்னாலும் விஜயுடைய பதவியேற்பு விழாவில் நேரு ஸ்டேடியம் நடந்ததுலேயே கயல்விழி, அதாவது முன்னாள் அமைச்சர் அழகிரியுடைய மகள் அவர்கள் பங்கேற்றாங்க. அதுவே வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. என்ன இப்போ அப்படின்னா தாவேக்கால இணைய போகிறாங்களா அப்படின்ற மாதிரி. நேற்று தலைமைச் செயலகத்தில் விஜய் அவர்களை சந்திப்பதற்காக நேற்று அழகிரியுடைய மகள் வந்து வருகை தந்திருக்கிறாங்க. ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சாங்கன்னு ஒரு செய்தி சொல்லப்படுது. இன்னொரு தரப்புல அவங்க விஜயை சந்திக்கலன்னு அமைச்சர்களை மட்டும் தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா என்ன நம்ம டீட்டெயிலிங் நம்ம வெளியில பேசுவோம், என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னா, அதாவது நேற்றைய தினம் தலைமைச் செயலகத்துல 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், இப்பொழுது தாவேகாவில் அமைச்சராகக்கூடிய 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களோட அழகிரியுடைய மகள் வந்து நேற்று ஒரு சந்திப்பு ஏற்படுத்துறதாகவும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவங்களோட டிஸ்கஷன் போயிருக்கதாக ஒரு தகவல் வருது. அது என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்ன டிஸ்கஷன் போயிருக்கதா சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து கட்சி வந்து ஸ்ட்ராங்கா தாவேகா இருக்கு, வரக்கூடிய திருச்சி கிழக்கு தேர்தல் இருக்குங்களா, என்ன போட்டியிடுவதற்கு வாய்ப்புகளை போட்டியிடுவது குறித்து, அதாவது கயல்விழி அவர்கள், அதாவது அழகிரியுடைய மகள் அவர்களை வந்து திருச்சி கிழக்குல
போட்டியிட வைக்கலாம் அப்படின்றது குறித்து தான் ஒரு 1.5 மணி டிஸ்கஷன் போயிருக்கதா சொல்றாங்க. இல்ல கைல்வெளி அவர்கள்ட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் என்று டிஸ்கஷன் பண்ண வேண்டிய தேவை என்ன வருது? இப்படி ஒரு டிஸ்கஷன் போயிருக்கதாக ஒரு தகவல் வருது. அதோட நம்ம வந்து இதோட இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். என்னன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு திமுகவுடைய செயற்குழு கூட்டம் நான் நினைக்கிறேன் அன்பில் மகேஷ் அவர்கள்லாம் கூட பங்கேற்று திருச்சி கிழக்குல வந்து முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் நிக்கணும் அப்படின்னு சொல்லி போறாரு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் வந்து இடைத்தேர்தல் வந்து போட்டியிட மாட்டாரு. ஒரு அமாவாசை ஒரு படத்துல வரும் தெரியுமா, நீங்க எதுக்குன்னா என்கிட்ட உங்க செருப்ப நிக்க வைங்கண்ணா, அது கூட வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி அன்பில் மகேஷ் வந்து தன்னை போட்டியிட வைங்க அப்படிங்கறதா மறைமுகமா சொல்ல வர்றாருன்றாங்க. ஒரு காசி பேசப்படுது. ஒருவேளை அப்படி திருச்சி கிழக்குல அன்பில் மகேஷ் மாதிரி திமுகவுடைய மிக முக்கியமான முகங்கள் அப்படி போட்டிடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நேரெதிராக ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வேணும்ல. அதுக்கு வந்து இந்த வாட்டி திருச்சி கிழக்குல வந்து அப்படி மு.க. ஸ்டாலினோ அல்லது திமுகவுடைய முக்கியமான முகங்கள், அதாவது அன்பில் மகேஷ் மாரிய பொய்யாமொழி போன்ற ஒரு முக்கியமான முகங்கள் நின்றாங்கன்னா அதுக்கு நேர் எதிரா திருச்சி கிழக்குல வந்து இவங்க அழகிரியுடைய மகளை வந்து நிப்பாட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. எனக்கு இன்னொரு தகவல் என்னன்னா, இப்போ மாநிலங்களவை தேர்தல் வருது. இந்த மாநிலங்களவை தேர்தலில் வந்து இப்போ திருமாவளவன் இருக்காரு, சிதம்பரத்தை வந்து ரிசைன் பண்ணிட்டு அங்க வந்து அது தாவேக்கா நிக்க போறாங்க, திருச்சி கிழக்குல வந்து இவரை நிக்க போறாங்க. அதாவது சிதம்பரம் தாவேக்காவுக்கு, திருச்சி கிழக்கு விசிகாவுக்கு அப்படின்ற போல ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி அது தொடர்ச்சி அவன் சொல்லிடுறேன். ஒருவேளை திருச்சி கிழக்குல அழகிரி மகள் போட்டி இடலைனாலும் அடுத்து வரக்கூடியது உள்ளாட்சி தேர்தல். இப்ப திமுக அரசாங்கம் அது வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து நடத்தல. அப்படி இல்லைனாலும் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல மதுரையோட மேயர் ஆகுவதற்கான அந்த தேர்தலை நிப்பாட்ட வைப்பதற்கு அழகிரியுடைய மகளை வந்து நிப்பாட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை திருச்சி கிழக்கு இல்லைனாலும் மதுரையோட மேயர் ஆக்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம். இப்ப இந்த விஷயத்துக்குள்ள வரும். என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி வரக்கூடிய ஜூன் 18ஆம் தேதி மாநிலங்களவை, அதாவது முடிவடையுது. அந்த ஒரு இடத்துக்கு வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த இதுல யார் போட்டிடுவாங்க, 8ஆம் தேதி அவருடைய நாமினேஷன். அப்ப அதுல வந்து என்னன்னா ஒரு கட்சிகளும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா திருமாவளவன் போட்டியிடுவதற்கு நீங்க சொன்ன மாதிரி அது ஒண்ணு வரும் அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அந்த இடத்துக்கு வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நானே நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு கட்சி வந்து தன்னோட ரெப்ரசன்டேட்டிவ அந்த இடத்துக்கு கொண்டு போனதான் தான் முயற்சிப்பாங்க. தாவேக்காய் ஒரு இன்னைக்கு எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு முகம் வேணும், அவங்களுடைய குரல் ஒலிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது தாவேக்கா தன்னுடைய சார்ந்த ஒரு நபரை தான் அவங்க நிப்பாட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்னுடைய கணிப்பை பொறுத்தவரையும் நம்ம ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸா இருக்கிறதா அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் எனக்கு வந்த செய்திகளாக இருக்கு. ரெண்டாவது வந்து ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கலாம் சொல்றாங்க. ஜான் ஆரோக்கியசாமியா ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸா அப்படின்னா ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதாவது தேசிய செய்தி தொடர்பாளராக கட்சியில இருக்கிறாரு. ஒரு ஊடகத்துல ஒரு நேஷனல் ஊடகத்துல வேலை செஞ்ச அனுபவம், ஒரு ஆல் இண்டியா ஃபேஸாகவும் இருக்கிறாரு. இந்தியா டுடே மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் அவர் தான் பங்கேற்கிறவரா இருக்கிறாரு. அப்போ அவருடைய வாய்ஸுங்கிறது இந்திய அளவில் இருக்குங்கிறதுனால, ஒரு ஊடக வெளிச்சம் உள்ளவராக இருக்கிறதுனால ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் தான் வந்து மாநிலவை உறுப்பினர் ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. எனவே இந்த திருமாவளவனோ அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியோ ஜான் ஆரோக்கியசாமி இருப்பதற்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துடக்கூடிய விஷயத்துல பார்க்கும்போது இதெல்லாம் மெயினான விஷயமாக அரசியல் களத்தில் பேசப்படுறதா பார்க்குறோம். மிக்க நன்றிங்க சார். நேரில் வந்து பல்வேறு நடப்பு அரசியல் குறித்து எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி.